நான் அடிக்கடி என் மகளிடம், உனக்கு ஏன் சமீபகாலமாக உடல்நிலை சரியில்லை, நீ ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஆனால் அவள் ஒருபோதும் என் கேள்விக்கு சரியாக பதில் சொன்னதே இல்லை. ஒரு நாள் நள்ளிரவில் என் மகள் எங்கோ வெளியே செல்வது போல் எனக்கு தோன்றியது. எனக்கு அவள் மேல் சந்தேகம் வரத் தொடங்கியது. எனவே அடுத்த நாள் நான் அவளை என் படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு நான் அவளுடைய படுக்கையில் படுத்துக்கொண்டேன். நள்ளிரவுதான் ஆகியிருந்தது. அப்போது எனக்கு ஏதோ சத்தம் கேட்டது. நான் போர்வையின் ஓர வழியாக பார்த்தபோது எதிரே தெரிந்த காட்சியைக் கண்டு என் ஆவி பறந்துவிட்டது. ஏனென்றால் என் பெயர் சுரபி. நான் பிறந்தபோதே என் தாய் இறந்துவிட்டார். நான் என் பெற்றோருக்கு ஒரே குழந்தை. தாய் இறந்த பிறகு என் தந்தை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். என்னை என் அத்தையிடம் விட்டுச் சென்றார். இதெல்லாம் நடந்தபோது நான் மிகவும் சிறியவள். எனக்கு எதையும் புரிந்து கொள்ளும் அறிவு இருக்கவில்லை. ஆனால் நான் வளர வளர இவர்தான் என் தந்தை என்பதும் அவர் என்னுடன் தங்கவில்லை என்பதும் எனக்கு புரிய ஆரம்பித்தது. அத்தையின் நடத்தை என்னிடம் அவ்வளவு நன்றாக இருக்கவில்லை. எனவே நான் விவரம் தெரிந்தவளாக மாறியதும் ஒருநாள் என் தந்தையிடம் என்னை அவரோடு அழைத்துச் செல்லுமாறு கூறினேன். ஆனால் அப்பா திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். உன் மாற்றான் தாய்க்கு இது சம்மதமில்லை என்று அவர் கூறினார். நான் அவரிடம், உண்மையாக சொல்கிறேன், நான் அவர்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று கூறி தேம்பித் தேம்பி அழுதேன். ஆனால் அவர் என் மீது கத்தி, சுரபி, வீணாக பிடிவாதம் பிடிக்காதே. நீ உன் அத்தையிடம்தான் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றார். அந்த நாளுக்குப் பிறகு அப்பா அத்தை வீட்டிற்கு வருவதையே நிறுத்திவிட்டார். எப்போதாவது ஒருமுறை என் செலவிற்காக சிறிது பணம் மட்டும் அனுப்பி வைப்பார். முன்பு அவர் அவ்வப்போது வருவார். ஆனால் இப்போது அவருடைய முகத்தை பார்க்கக்கூட நான் ஏங்க வேண்டியிருந்தது. ஒருவேளை அவர் அடிக்கடி அத்தை வீட்டிற்கு வந்தால் நான் மீண்டும் அவரோடு வருவேன் என்று பிடிவாதம் பிடிப்பேன் என அவர் பயந்திருக்கலாம். எனக்கு சிறிதளவும் அன்பு காட்டாத இவர் எப்படிப்பட்ட தந்தை என்று நினைக்கும்போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். அத்தை என்னை ஒரு தாயைப் போல அன்பு காட்டவில்லை என்றாலும் எனக்கு தங்க இடம் கொடுத்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை. அதன் காரணம் ஒவ்வொரு மாதமும் கிடைக்கும் அந்த சிறு செலவு பணமாக இருந்தாலும் சரி, அது என் மீது அவர்கள் செய்த பெரிய உபகாரமாகவே இருந்தது. ஆனால் இதற்காக அவர்கள் என்னை நிறைய கேலி செய்வார்கள். சுரபி, உன் வேலையில் ஏன் இவ்வளவு மந்தம்? வேலையைச் சீக்கிரம் முடி. சாப்பிடுவதில் மட்டும் கெட்டிக்காரியாக இருக்கிறாய், வேலையில் ஏன் அவ்வளவு வேகமில்லை? உன் தந்தை எனக்கு ஒன்றும் கோடிக்கணக்கான வருமானம் வரும் நிலத்தை எழுதி வைக்கவில்லை, உன்னை ஒரு ராணி போல வைத்துக் கொள்வதற்கு என்று அத்தையின் விஷம் போன்ற குரல் நாள் முழுவதும் என் மீது பொழிந்து கொண்டே இருக்கும். அவர் முகத்தில் எப்போதும் என் மீது ஒரு பயங்கரமான கோபம் இருக்கும். நான் பாத்திரங்களை கழுவிக்கொண்டே, சரி அத்தை, நான் இந்த பாத்திரங்களை கழுவி முடித்ததும் துணிகளையும் சீக்கிரம் துவைத்து விடுவேன் என்று சொல்வேன். அதோடு நீ காலை உணவும் தயார் செய்ய வேண்டும், எனக்கு பயங்கர பசி என்று அவர் கூறுவார். இதை கேட்டதும் நான் பதற்றமடைவேன். ஏனெனில் இவ்வளவு வேலைகளையும் ஒரே நேரத்தில் எப்படி வேகமாக முடிப்பேன் என்று எனக்கு தெரியாது. நான் பாத்திரங்களை மிக வேகமாக தேய்க்கத் தொடங்குவேன். ஏய், சீக்கிரம் செய், என் பிள்ளைகள் பள்ளிக்குச் செல்ல வேண்டும், நேரமாகிறது. நீ உணவு செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வார்கள்? அப்புறம் கீழ் அவர்களின் சீருடையையும் இஸ்திரி செய்ய வேண்டும். எதிலும் ஒரு குறையும் இருக்கக்கூடாது என்று அத்தை என்னை கோபமாக முறைத்துவிட்டு உள்ளே செல்வார். அத்தையின் பிள்ளைகள் நகரத்தின் மிகவும் விலையுயர்ந்த பள்ளிகளில் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் என்னை அவர்கள் ஒரு அரசு பள்ளியில்தான் படிக்க வைத்தார்கள். காலம் கடந்து செல்ல அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு என்னை 12ஆம் வகுப்பு வரை மட்டும் படிக்க அனுமதித்தார்கள். அதன் பிறகு என் படிப்பை நிறுத்திவிட்டார்கள். பின் முழு வீட்டு வேலைகளின் பொறுப்பும் என் தலையில் விழுந்தது. அத்தையும் அவருடைய பிள்ளைகளும் நாள் முழுவதும் ஓய்வெடுப்பார்கள், புது புது உடைகளை அணிவார்கள். ஆனால் எனக்கு அவர்கள் வீசி எறியும் பழைய உடைகள்தான் கிடைக்கும். ஏய் சுரபி மகளே, இங்கே வா. என் கை கால்களுக்கு நெயில் பாலிஷ் வை. கவனமாகவை, நகத்திற்கு வெளியே கொஞ்சம் போனாலும் உன் கதி என்னாகும் என்று பார் என்று அத்தையின் மகள் பபிதா நெயில் பாலிஷை என் மீது வீசி மிகவும் வெறுப்புடன் கூறினாள். சரி அக்கா, நான் மிகவும் கவனமாக வைக்கிறேன், கோபப்படாதீர்கள் என்று கூறி நான் பயத்துடன் அவள் கால்களில் நெயில் பாலிஷ் வைக்கத் தொடங்குவேன். என் கண்களில் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. பயத்தினால் என் கை கால்கள் நடுங்கின. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். ஏனெனில் நெயில் பாலிஷ் ஒரு சின்ன அளவு கலைந்தாலும் எனக்கு ஆபத்துதான். எனக்கு வேறு வழி இல்லாததால் மனமில்லாமல் அவர்களின் எல்லா வேலைகளையும் நான் செய்தே தீர வேண்டும். நான் என் தாயைப் போலவே மிகவும் அழகாக இருந்தேன். நல்ல நிறம் மற்றும் அழகான முக அமைப்பைக் கொண்டிருந்தேன். என்னை பார்ப்பவர்கள் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பார்கள். நான் வளர வளர என் அழகு இன்னும் மெருகேறியது. இது என் அத்தைக்கு புதிய கவலையை தந்தது. அத்தையின் தெரிந்தவர்களிடமிருந்து எனக்கு வரன்கள் வரத் தொடங்கின.
அந்த வரன்கள் எல்லாம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்களிடமிருந்து வந்தன. சகோதரி, இந்த சுரபி அப்படியே நிலவின் துண்டு போல இருக்கிறாள். என் மருமகனுக்கு இவளை விட சிறந்த பெண் எங்கே கிடைப்பாள்? பையன் நன்றாக சம்பாதிக்கிறான், அவனுக்கு சொந்த வீடும் இருக்கிறது என்று பேசுவார்கள். அக்கம்பக்கத்து பெண்மணி ஒருவர் விருந்தினர்களுடன் வந்து மகிழ்ச்சியுடன் கூறினார். அவர்களின் கண்கள் என் முகத்தை விட்டு நகரவே இல்லை. இதைக் கேட்டதும் அத்தையின் முகம் கோபத்தால் சிவந்தது. ஆனாலும் அவர் தன் முகத்தில் ஒரு போலி புன்னகையை வரவழைக்க முயற்சித்தார். ஐயோ இல்லை சகோதரி, இன்னும் இவளுக்கு வயது மிகவும் குறைவு. அது மட்டுமில்லாமல் இவளுக்கு வீட்டு வேலைகள் எதுவும் சரியாகத் தெரியாது. இவள் இன்னும் ஒரு குழந்தையைப் போலத்தான் நாள் முழுவதும் விளையாடிக் கொண்டே இருப்பாள். திருமணத்தைப் பற்றி பேசுவதென்றால் நீங்கள் என் மகள் பபிதாவை பாருங்கள். அவள் மிகவும் பண்பான மற்றும் நற்குணங்கள் கொண்ட பெண் என்றார். அந்த பெண் ஆச்சரியத்துடன் சொல்லத் தொடங்கினார். நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீர்கள்? நான் தான் சுரபியை நாள் முழுவதும் வீட்டு வேலைகள் செய்வதை பார்க்கிறேனே. பாருங்கள் சகோதரி, சுரபி அங்கே ராணி போல வாழ்வாள். நீங்கள் ஒருமுறை மட்டும் சம்மதம் சொல்லுங்கள், தவறாக நினைக்காதீர்கள். ஆனால் பபிதா அவளுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. இதைக் கேட்டதும் அத்தைக்கு தீப்பிடித்தது போலாகிவிட்டது. அவர் கண்டிப்பான குரலில் பதிலளித்தார். நான் உங்களிடம் சொல்லிவிட்டேன் அல்லவா, இப்போது எனக்கு அவளுக்கு திருமணம் செய்து வைக்க விருப்பமில்லை என்று. உங்களுக்கு வரன் பார்க்க வேண்டுமென்றால் என் மகளுக்கு பாருங்கள், இல்லையென்றால் நீங்கள் போகலாம். ஆனால் அவர்கள் அத்தையின் மகளிடம் எந்த ஆர்வமும் காட்டவில்லை. பின் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார்கள். அவர்கள் சென்ற பிறகு அத்தை என் தலைமுடியை பலமாக பிடித்து தள்ளிவிட்டு கூறினாள். அறிவு கெட்டவளே, நீ ஏதும் மாந்திரிகம் செய்ய நினைக்கிறாயா? என் மகள்களுக்கு முன்பே உனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? போ, இங்கிருந்து போய் எல்லா பாத்திரங்களையும் கழுவு, இல்லையென்றால் உனக்கு இன்று இரவு உணவு கிடைக்காது. என் மகள்களின் உரிமையில் கை வைக்க பார்க்கிறாயா என்று அவர் கோபத்தில் கத்தினார். அவர் கண்கள் இரத்தமாக சிவந்திருந்தன. எனக்காக வந்த வரன்கள் அனைத்திலும் அவர் தன் மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். அதனால் என் பெயரைச் சொல்லி திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். மேலும் நான் வாழ்க்கை முழுவதும் என் தலையெழுத்தை நொந்து கொள்ளும்படியான ஒரு வரனை தேடத் தொடங்கினார். இறுதியில் அவருக்கு எனக்காக ஒரு வரன் கிடைத்தது. அதைக் கண்டு அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். சுரபி, இன்று சில விருந்தினர்கள் வருகிறார்கள். மேலே போய் நன்றாக தயாராகு. அவர்கள் முன்னால் ஏதாவது தேவையில்லாத பேச்சுகளை பேசினாய், அவ்வளவுதான். எச்சரிக்கையாக இரு. வாயை மூடிக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும் என்றார். அத்தை எனக்கு ஒரு புதிய உடையை கொடுத்தார். அந்த நேரத்தில் அவர் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. அதன் பிறகு அந்த மக்கள் என்னை பார்த்துவிட்டுச் சென்றனர். நான் நேரம் முழுவதும் தலை குனிந்தே அமர்ந்திருந்தேன். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. திருமணம் முடிவானது. திருமணத்தன்று நான் ஆச்சரியப்பட்டேன். இதுவரை அத்தை எனக்காக வந்த எத்தனையோ பணக்கார வரன்களை தட்டிக் கழித்தார். ஆனால் இன்று உண்மையாகவே அவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரருடன் திருமணம் செய்து வைத்தார். என் கணவர் மிகவும் அழகானவர். அவர் பெயர் ஆகாஷ். அவர் பார்க்க ஒரு இளவரசரைப் போல இருந்தார். அவருடைய உடையும் தோற்றமும் அவருடைய செல்வச் செழிப்பை பறைசாற்றின. அத்தை இவ்வளவு எளிதாக இவ்வளவு பெரிய வீட்டில் எனக்கு எப்படி திருமணம் செய்து வைத்தார் என்பது எனக்கு புரியவில்லை. திருமண இரவில் நான் என் புதிய மற்றும் ஆடம்பரமான அறையில் பதற்றத்துடன் அமர்ந்திருந்தேன். கதவு திறந்தது. ஆகாஷ் உள்ளே வந்தார். அவர் அன்புடன் என்னருகில் வந்து என் கையை பிடித்து ஒரு அழகான வைர மோதிரத்தை அணிவித்தார். பிறகு சொன்னார், நீ இந்த உலகத்திலேயே மிக அழகான பெண். இன்றிலிருந்து நீதான் என் வாழ்க்கை, என் பொறுப்பு. உனக்கு எந்த குறையும் வராமல் பார்த்துக்கொள்ள நான் முழு முயற்சி செய்வேன். ஆகாஷின் குரலில் ஒரு விசித்திரமான நெருக்கமும் அன்பும் இருந்தது. அவருடைய கண்கள் மிகவும் அப்பாவித்தனத்துடன் என்னை பார்த்தன. நான் பயத்துடன் அவரை பார்த்து, எனக்கு பணக்கார வீட்டு வாழ்க்கை முறையைப் பற்றி சிறிதளவும் தெரியாது. நான் என் வாழ்நாள் முழுவதையும் ஏழ்மையிலேயே கழித்திருக்கிறேன். அதனால் இவ்வளவு பெரிய வீட்டை நிர்வகிப்பதில் எனக்கு சிரமம் இருக்கலாம். பணக்காரர்களுக்கு இடையே எப்படி எழுந்து அமர வேண்டும், பேச வேண்டும் என்ற முறை கூட எனக்கு தெரியாது என்றேன். என் குரலில் நடுக்கம் இருந்தது. ஆகாஷ் புன்னகைத்து என் முகத்தில் இருந்த கண்ணீரைத் துடைத்தார். என்னை அருகில் அணைத்துக் கொண்டு சொன்னார், நீ என்ன பைத்தியமா சுரபி? பணக்காரன் ஏழை என்றால் என்ன? நாம் அனைவரும் மனிதர்கள்தானே? எல்லாம் ஒன்றுதான். இன்றிலிருந்து நீ உன்னை ஏழை என்று நினைக்காதே, இந்த வீட்டின் ராணியாக நினைத்துக்கொள். நீ இங்கே எந்த வேலையும் செய்யத் தேவையில்லை. இத்தனை வேலைக்காரர்கள் எதற்காக இருக்கிறார்கள்? நீ என் அன்பை மட்டும் நம்பு. உனக்கு எல்லாம் தானாகவே பழகிவிடும். நான் எப்போதும் உன்னை நன்றாக பார்த்துக்கொள்வேன். நீ மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். எல்லாவற்றிற்கும் மேலாக எப்போதும் எனக்காகவே இரு. ஆகாஷின் இத்தகைய பேச்சுகள் அவர் உண்மையாகவே என்னை நேசிக்கிறார் என்ற நம்பிக்கையை எனக்கு அளித்தன. என் திருமணத்திற்குப் பிறகு அவர் எனக்கு உலகின் எல்லா சுகபோகங்களையும் கொண்டு வந்து தந்தார்.
அவர் என் ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் சந்தோஷப்பட்டார். எனக்கு சிறிய கஷ்டம் ஏற்பட்டாலும் துடித்துப் போனார். இன்று வரை நான் அனுபவித்த அனைத்து துன்பங்களுக்கும் ஈடாகவே கடவுள் எனக்கு இவ்வளவு நல்ல கணவனை கொடுத்திருக்கிறார் என்று நான் உணரத் தொடங்கினேன். சுரபி, இதோ பார், உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு நாள் ஆகாஷ் கையில் நிறைய ஷாப்பிங் பைகளுடன் அறைக்குள் வந்தான். அவனது முகத்தில் ஒரு பெரிய புன்னகை இருந்தது. நான் ஆச்சரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் கேட்டேன், ஆகாஷ், இவ்வளவு விலை உயர்ந்த ஆடைகளும் நகைகளும் கொண்டுவர என்ன அவசியம்? என்னிடம் ஏற்கனவே எல்லாம் இருக்கிறது. இவ்வளவு துணிகளை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன்? ஏன் வீணாக இப்படி பணம் செலவு செய்கிறீர்கள்? அவன் என்னை அணைத்துக்கொண்டு சிரித்துக்கொண்டே சொன்னான், இவற்றையெல்லாம் பார்த்தபோது இது என் மனைவிக்கு மிக அழகாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. அப்புறம் என்னிடம் இருக்கும் பணம் எதற்கு? அதை உன்னுடைய மகிழ்ச்சிக்காக செலவு செய்யவில்லை என்றால், நீ தினமும் நன்றாக தயாராகி என் முன்னால் இருந்தால் போதும். அதுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய நிம்மதி. அவனது பேச்சில் இருந்த இனிமை என் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியது. எங்கள் திருமணம் முடிந்து சில மாதங்கள் கடந்துவிட்டன. பிறகு நான் கருவுற்றேன். இந்த செய்தியை ஆகாஷிடம் சொன்னபோது அவன் மகிழ்ச்சியில் பைத்தியமாகிவிட்டான். அவன் உடனே கடவுள் முன்னால் தலைவணங்கினான். அவனது கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. பிறகு சொன்னான், நீ எனக்கு உலகின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துவிட்டாய். இன்று நீ என்னை முழுமையாக்கிவிட்டாய். உண்மையாகச் சொல்கிறேன், நான் உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன். பிறக்கப் போகும் நம் குழந்தைக்கு இந்த உலகின் எல்லா சந்தோஷங்களையும் கொடுப்பேன். அவன் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்தான், ஆடினான். அந்த நாளுக்குப் பிறகு ஆகாஷ் என் மீது இன்னும் அதிக அக்கறை காட்டத் தொடங்கினான். அவன் என் கால்களை தரையில் படவிடமாட்டான். நான் சாப்பிட வேண்டிய உணவை பரிமாறி அவனே படுக்கைக்கே கொண்டு வருவான். ஒரு நாள் அவன் அலுவலகத்திலிருந்து வந்தவுடனேயே ஓடி வந்து என் கையில் இருந்த தண்ணீர் ஜாடியை பிடுங்கிக் கொண்டு சொன்னான், சுரபி, நீ ஏன் இந்த தண்ணீர் ஜாடியை தூக்கினாய்? என்னை கூப்பிட்டிருக்கலாம் அல்லது வேலைக்காரர்களை அழைத்திருக்கலாம் அல்லவா? மருத்துவர் உன்னை ஓய்வெடுக்கச் சொன்னது உனக்கு தெரியும்தானே? அவனது முகத்தில் கவலை அப்பட்டமாகத் தெரிந்தது. அதை பார்த்து நான் சிரித்துவிட்டேன். ஆகாஷ், எனக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் இல்லை. தண்ணீர் குடிக்கப் போனேன், அவ்வளவுதான். என்னால் நிதானமாக நடக்க முடியும். நீங்கள் ஏன் இவ்வளவு பதற்றப்படுகிறீர்கள் என்று அவனுக்கு புரிய வைக்க முயன்றேன். அவன் கோபமாகச் சொன்னான், இனிமேல் நீ எந்த பாரமான பொருளையும் தூக்கக்கூடாது. உன்னையும் பிறக்கப் போகும் நம் குழந்தையையும் பார்த்துக் கொள்வதுதான் என் மிகப்பெரிய பொறுப்பு. நான் எந்த ஆபத்தையும் எடுக்க விரும்பவில்லை. உனக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் என்னால் உயிர் வாழ முடியாது. அவன் சொன்ன விதம் மிகவும் தீவிரமாக இருந்ததால் நான் அப்படியே அதிர்ந்து போனேன். இவ்வளவு அன்பை பெறும்போது எங்கே எங்கள் அன்பிற்கு யாருடைய கண்ணாவது பட்டுவிடுமோ என்று எனக்கு அவ்வப்போது பயமாக இருக்கும். நான் அடிக்கடி இரவில் எழுந்து கடவுளிடம், எங்களின் இந்த சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த உலகத்தை எப்போதும் இப்படியே வைத்திரு என்று பிரார்த்தனை செய்வேன். பிறகு ஒருநாள் கடவுள் எங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்தார். நானும் என் கணவரும் அவளது பிறப்பால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தோம். செவிலியர் குழந்தையை ஆகாஷின் கையில் கொடுத்தபோது அவனது கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியது. அவன் எங்கள் மகளை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு சொன்னான், பார், இவள் அப்படியே உன்னைப் போலவே அழகாகவும் அப்பாவித்தனமாகவும் இருக்கிறாள். இவள் என் இளவரசி. இவளது பாதங்களில் உலகின் எல்லா மகிழ்ச்சிகளையும் கொண்டு வந்து வைப்பேன். நான் புன்னகையுடன் என் சிறு குழந்தையை பார்த்து, இவளுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? நீ ஏதும் யோசித்திருக்கிறாயா என்று தாய்மை ததும்பும் குரலில் கேட்டேன். ஆகாஷ் உடனே பதிலளித்தான். அந்த நேரத்தில் அவன் கண்களில் ஒரு தனி பிரகாசம் இருந்தது. இவளுக்கு அவனி என்று பெயர் வைப்போம். இவள் என் அன்பிற்குரிய அவனி. என் மகள், என் வாழ்க்கை. எங்கள் மகள் அப்படியே என்னைப் போலவே அழகாகவும் அப்பாவித்தனமாகவும் இருந்தாள். அவள் தன் அப்பாவின் செல்ல கண்ணுட்டியாக இருந்தாள். அவளை பார்த்துதான் அவரது விடியலே தொடங்கும். நான் அடிக்கடி சொல்வேன், ஆகாஷ், அலுவலகத்திற்கு நேரமாகிறது, அவனி இப்போதுதான் தூங்குகிறாள். அவளை தொந்தரவு செய்யாதீர்கள். அவள் விழித்துக்கொண்டு அழத் தொடங்குவாள். அவர் சிரித்துக்கொண்டே சொல்வார், எனக்கு இது பிடிக்கும். பிறகு அவள் இல்லாமல் அலுவலகத்தில் எனக்கு நிம்மதியே கிடைப்பதில்லை. இவள் என் மகள் மட்டுமல்ல, இவள் நான் வாழ்வதற்கான காரணம் என்பார். எங்கள் இருவரின் உலகமும் மகளின் பிறப்பால் முழுமையடைந்தது. நாங்கள் அவளை மிகவும் நேசித்தோம். ஆனால் அவள் வந்த பிறகு எங்கள் காதலில் எந்த குறைவும் ஏற்படவில்லை. மாறாக எங்கள் உறவு இப்போது ஒரு புதிய மற்றும் பலமான பிணைப்பாக மாறியிருந்தது. என் வாழ்க்கை முழுமையடைந்து விட்டதாக நான் உணர்ந்தேன். எல்லாம் நன்றாக இருந்ததால் எனக்கு வேறு எதன் மீதும் ஆசை இருக்கவில்லை. ஆனால் பிறகு ஒரு நாள் என் வாழ்க்கையில் புயல் வீசியது. எங்கள் மகளுக்கு இப்போது சுமார் 2 வயது ஆகியிருந்தது. ஒரு மாலை நேரத்தில் நான் பால்கனியில் அமர்ந்திருந்தேன்.
ஆகாஷ் என் அருகிலேயே நின்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று அவரது தொலைபேசிக்கு ஒரு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. நான் அழைப்பை ஏற்று ஹலோ என்று சொல்லப்போனேன். அதற்குள் அந்த பக்கத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. எங்கே இருக்கிறீர்கள்? இங்கே வாருங்கள். எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. நானும் உங்கள் மனைவிதானே. உங்கள் இரண்டாவது மனைவிக்கு தேவைப்படுவது போலவே எனக்கும் உங்கள் அரவணைப்பு தேவைதானே. என்னை இப்படி எப்படி தனியாக விட்டுவிட முடியும்? மறுபக்கத்திலிருந்து ஒரு பெண்ணின் அழுகையும் புகாரும் நிறைந்த குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. அதில் மிகுந்த வலி இருந்தது. அதைக் கேட்ட அடுத்த நொடியே என் காலடியிலிருந்த பூமி நழுவுவது போல உணர்ந்தேன். என் கையிலிருந்த தொலைபேசி நழுவித் தரையில் விழுந்தது. நான் என் கணவரை ஊடுருவி பார்ப்பது போன்ற ஒரு பார்வையால் பார்த்து கோபத்துடன் கேட்டேன். ஆகாஷ், இப்போது நான் தொலைபேசியில் கேட்டதெல்லாம் என்ன? அந்த பெண் யார்? அவள் ஏன் தன்னை உன்னுடைய மனைவி என்று சொல்லிக் கொள்கிறாள்? நான் கோபத்தில் புரியடியோடு நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடிக்கொண்டிருந்தது. அவர் பதற்றத்தில் என் கையை பிடித்துக்கொண்டு சொன்னார். சுரபி, முதலில் நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேள். நான் உனக்கு எல்லாவற்றையும் விளக்கிச் சொல்லிவிடுவேன். தயவுசெய்து என் மீது கோபப்படாதே. என்னை நம்பு. நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன். அவர் முகம் வெளிறிப்போயிருந்தது. அவரால் என் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேச முடியவில்லை. நான் முழு பலத்துடன் அவரது கையை தட்டிவிட்டு அலறினேன். நீ எனக்கு துரோகம் செய்துவிட்டாய். உனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்ற உண்மையை திருமணத்திற்கு முன்பே நீ ஏன் என்னிடம் சொல்லவில்லை? என்னுடைய அப்பாவித்தனத்தையும் என்னுடைய சூழ்நிலையையும் நீ சாதகமாக பயன்படுத்திக் கொண்டாய். என் குரலில் துக்கமும் உள்ளம் உடைந்த உணர்வும் அப்பட்டமாக தெரிந்தன. என்னால் என்னை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவர் தரையில் என் காலடியில் அமர்ந்து அழுதுகொண்டே சொன்னார். சுரபி, நான் உன்னிடம் சொல்லத்தான் நினைத்தேன். ஆனால் நீ என்னை விட்டுப் போய்விடுவாயோ என்று நினைக்கும்போதே எனக்கு பயமாக இருந்தது. என்னுடைய முதல் திருமணம் என் குடும்பத்தினரின் கட்டாயத்தால் நடந்தது. என்னால் அந்த பெண்ணை ஒருபோதும் காதலிக்க முடியவில்லை. ஆனால் நான் உன்னை முதன்முதலில் பார்த்தபோதே உன் மீது எனக்கு உண்மையான காதல் ஏற்பட்டுவிட்டது. அவர் கெஞ்சும் குரலில் பேசினார். ஆனால் என் இதயத்தில் இப்போது அவர் மீது எந்த இரக்கமும் மிஞ்சவில்லை. நான் அவரை வெறுப்புடன் பார்த்து கடுமையான குரலில் சொன்னேன். காதலா? இது என்ன மாதிரியான காதல் ஆகாஷ்? பொய்யின் அடிப்படையில் கட்டப்பட்ட காதல் வெறும் துரோகம் மட்டுமே. இவ்வளவு காலம் என்னை ஏமாற்றிவிட்டு பொய்க்காதலை காட்டிக்கொண்டிருந்தாய். ஆனால் நீயோ ஏற்கனவே ஒரு பெண்ணின் கணவன். நீ 2 படகுகளில் பயணம் செய்யும் மனிதன். என் கண்களிலிருந்து கண்ணீருக்கு பதில் இப்போது கடுமையான வெறுப்பு கனலாகத் தெரித்தது. இருந்தாலும் அவர் சொன்னார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நான் உண்மையை சொல்கிறேன். நான் அந்த பெண்ணை விவாகரத்து செய்துவிடுகிறேன். நான் உன்னோடு மட்டுமே வாழ விரும்புகிறேன். என் குழந்தையை என்னிடமிருந்து பிரித்துவிடாதே. அவர் என் காலில் விழுந்து அழுது கொண்டிருந்தார். அவர் கண்களிலிருந்து பச்சாதாப கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. நான் பின்வாங்கி என் தீர்ப்பை கூறினேன். 2ஆக பிரிக்கப்பட்ட ஒரு மனிதனுடன் என்னால் ஒருபோதும் வாழ முடியாது. இவ்வளவு பெரிய பொய்யை இவ்வளவு எளிதாக சொன்ன ஒருவன் நாளைக்கு எதை வேண்டுமானாலும் செய்வான். நீ என் நம்பிக்கையை உடைத்து விட்டாய். இனி என் இதயத்தில் உனக்கு இடமில்லை. அவருக்கு விளக்கம் சொல்ல ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காமல் பால்கனியிலிருந்து வெளியேறி அறைக்குள் வந்தேன். அன்றைய இரவே அவரது முதல் மனைவியின் உடல்நிலை மோசமடைந்ததால் அவர் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்தது. அவர் சென்ற பிறகு எனக்கும் அவனிக்கும் தேவையான சில முக்கியமான பொருட்களை ஒரு சிறிய பையில் எடுத்துக்கொண்டேன். அவர் கொடுத்த நகைகள் மற்றும் விலையுயர்ந்த ஆடைகள் அனைத்தையும் நான் அந்த அலமாரியிலேயே விட்டுவிட்டேன். அந்த துரோகியின் எந்த பொருளையும் என்னுடன் எடுத்துச் செல்ல நான் விரும்பவில்லை. அவனி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். நான் அவளை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். அந்த நள்ளிரவு இருட்டில் அந்த ஆடம்பர பங்களாவின் வாசலை எப்போதும் போல கடந்து வெளியேறினேன். நான் இப்போது ஒரு தெரியாத நகரத்திற்குச் செல்லும் பேருந்தில் ஏறி அமர்ந்தேன். என் இதயம் பயத்தில் துடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் என் முடிவு மிகவும் உறுதியாக இருந்தது. 2 வயது மகளை தூக்கிக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறும்போது அவளை அவளது தந்தையின் நிழலிலிருந்தே பிரித்துவிட்டேன். ஏனெனில் எனக்கு துரோகம் செய்த ஒரு மனிதனுடன் நான் வாழ விரும்பவில்லை. காலையில் சூரிய கதிர்களுடன் அந்த பேருந்து ஒரு புதிய நகரத்தின் பேருந்து நிலையத்தில் நின்றது. நான் அவனியை இடுப்பில் தூக்கிக் கொண்டு எனக்கு குறைந்த வாடகையில் ஒரு வீடு கிடைக்கக்கூடிய பகுதியை தேடி புறப்பட்டேன். நாள் முழுவதும் அலைந்து திரிந்த பிறகு நகரத்தின் ஒரு பழைய பகுதியில் ஒரு சிறிய வாடகை வீடு கிடைத்தது. அந்த வீட்டு உரிமையாளர் மிகவும் முரட்டுத்தனமான மனிதராக இருந்தார். அவர் என்னை சந்தேக பார்வையுடன் பார்த்துச் சொன்னார், பாருங்கள் மேடம், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியே வாடகை கிடைத்துவிட வேண்டும். இல்லையென்றால் 2ஆம் தேதி உங்கள் சாமான்கள் தெருவில் கிடக்கும். அப்புறம் இங்கே எந்த தப்பான காரியமும் நடக்கக்கூடாது.
நான் தலைகுனிந்து மென்மையாகச் சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் அண்ணா. நான் உழைத்து பிழைக்கும் பெண். கஷ்டப்பட்டு உழைத்து என் குழந்தையை காப்பாற்றுவேன். உங்களுக்கு புகார் சொல்ல எந்த வாய்ப்பும் கிடைக்காது. என்னிடம் இருந்த சொற்ப பணத்திலிருந்து அவருக்கு வாடகையை கொடுத்துவிட்டு அந்த பாழடைந்த வீட்டில் என் புதிய வாழ்க்கையை தொடங்கினேன். அடுத்த நாளே நான் வேலை தேடத் தொடங்கினேன். அந்த பகுதிக்கு அருகிலேயே ஒரு தொழிற்சாலை இருந்தது. அங்கே பொருட்களை பேக்கிங் செய்யும் வேலை நடக்கும். நான் அங்கே சென்று தொழிற்சாலை மேலாளரை சந்தித்தேன். ஐயா, எனக்கு வேலை மிகவும் அவசியம். எனக்கு ஒரு சிறு குழந்தை இருக்கிறது. அவளைத் தவிர இந்த உலகில் எனக்கு யாரும் இல்லை. தயவுசெய்து என்னை இங்கே பேக்கிங் வேலைக்குச் சேர்த்துக் கொள்ளுங்கள். நான் எந்த கடின உழைப்பையும் செய்யத் தயார் என்று மேலாளர் முன்னால் கைகளை கூப்பிக் கெஞ்சினேன். ஒரு தாயின் கட்டாயம் என் குரலில் அப்பட்டமாக தெரிந்தது. மேலாளர் என் முகத்தை பார்த்தார். சற்று யோசித்துவிட்டுச் சொன்னார், பாருமா, இங்கே வேலை மிகவும் கடினமாக இருக்கும். காலை 8 மணி முதல் மாலை காலை 6 மணி வரை நீ தொடர்ந்து நின்று கொண்டே பேக்கிங் செய்ய வேண்டும். சம்பளமும் அதிகம் இல்லை. யோசித்துப் பார், உன்னால் இதை செய்ய முடியுமா? அவருடைய தோரணை தொழில்முறை சார்ந்ததாக இருந்தாலும் குரல் மென்மையாக இருந்தது. நான் உடனே தலையசைத்துச் சொன்னேன், ஐயா, நான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்வேன். எனக்கு இந்த வேலையை மட்டும் கொடுத்து விடுங்கள். எனக்கு இந்த சம்பளம்தான் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும். வேலை கிடைத்ததும் நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். அடுத்த நாளிலிருந்து வேலைக்குச் செல்லத் தொடங்கினேன். ஆரம்பத்தில் நான் என் மகளை என்னுடன் தொழிற்சாலைக்கே அழைத்துச் செல்ல ஆரம்பித்தேன். நான் ஒரு கையால் பொருட்களை பேக் செய்வேன். மறுபுறம் தொழிற்சாலையின் மூலையில் தரையில் அமர்ந்து தன் பொம்மைகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் அவனி மீது என் பார்வை இருக்கும். தொழிற்சாலையின் சூழலும் அங்கிருக்கும் ரசாயன வாசனையும் அந்த பிஞ்சு குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு சற்றும் ஏற்றதாக இல்லை. ஆனால் எனக்கு வேறு வழி ஏதும் இருக்கவில்லை. அவனி அடிக்கடி வெப்பம் மற்றும் புழுக்கத்தால் அழுது கொண்டே இருப்பாள். ஆனால் நான் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்திவிட்டு மீண்டும் வேலையில் மூழ்கிவிடுவேன். எங்கள் பக்கத்து வீட்டிலேயே ஒரு தம்பதியினர் வசிந்து வந்தனர். அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் நல்லவர்களாக தெரிந்தனர். அவர்களுக்கு என்று குழந்தைகள் யாரும் இல்லை. அவர்களின் வயது இப்போது முதுமையை நோக்கிச் சென்று கொண்டிருந்தது. அதனால் அவர்கள் பலவீனமாகிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு ஆதரவு என்று யாரும் இல்லை. ஒரு மாலை நேரத்தில் நான் தொழிற்சாலையிலிருந்து களைத்துப் போய் வந்தபோது அக்கம்பக்கத்தினர் சந்தோஷ் அங்கிள் என்று அழைக்கும் அந்த முதியவர் என் வாசலுக்கு வந்தார். மகளே, நீ நாள் முழுவதும் இந்த அப்பாவி குழந்தையை வைத்துக்கொண்டு கஷ்டப்படுவதை நான் பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். தொழிற்சாலை சூழல் இவளுக்குச் சற்றும் சரிவராது. நீ வேலைக்குச் செல்லும்போது இவளை எங்களிடம் விட்டுவிட்டுச் செல். இதனால் எங்கள் வீட்டிலும் ஒரு கலகலப்பு உண்டாகும். உன் குழந்தையும் பாதுகாப்பாக இருப்பாள் என்று சந்தோஷ் அங்கிள் மிகவும் கண்ணியமாகவும் அனுதாபத்தோடும் என்னிடம் கூறினார். அவருடைய முகத்தில் ஒரு நன்மையின் பிரகாசம் தெரிந்தது. நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். ஆனால் தயக்கத்துடன் சொன்னேன், இல்லை அங்கிள், இவள் இன்னும் மிகச் சிறியவள். உங்கள் இருவரையும் தொந்தரவு செய்வாள். உங்களுக்கு நான் எப்படி சிரமம் கொடுக்க முடியும்? என் குரலில் தயக்கம் இருந்தது. இருப்பினும் என் மனதிற்குள் அவர்களின் இந்த யோசனை மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அவருடைய மனைவி முன்வந்து அவனியின் தலையை அன்போடு கோதிவிட்டுச் சொன்னார், அப்படியெல்லாம் இல்லை, இவள் எவ்வளவு அழகான மலர் போன்ற குழந்தை. நாங்கள் இருவருமே நாள் முழுவதும் தனியாகத்தான் இருக்கிறோம். இவள் எங்களிடம் விளையாடிக் கொண்டிருப்பாள். நீ கவலைப்படாமல் உன் வேலைக்குச் சென்று வா. ஆண்டியின் குரலில் ஒரு விசித்திரமான தாய்மையும் நெருக்கத்தையும் நான் கண்டேன். அது என் இதயத்திலிருந்த எல்லா சந்தேகங்களையும் போக்கியது. நான் அவர்களுக்கு மனதார நன்றி கூறிவிட்டுச் சொன்னேன், உங்கள் இருவரின் இந்த உபகாரத்தை நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். நாளை முதல் இவளை உங்களிடமே விட்டுச் செல்கிறேன். என் கண்களில் நன்றியுணர்ச்சியால் கண்ணீர் பெருகியது. இந்த தெரியாத நகரத்தில் கடவுள் எனக்காக ஒரு தேவதூதரை அனுப்பி வைத்தது போல உணர்ந்தேன். அந்த நாளிலிருந்து அது என் வழக்கமாகிப் போனது. நான் காலையில் அவனியை அவர்கள் வீட்டில் விட்டுவிட்டு தொழிற்சாலைக்குச் சென்று விடுவேன். மாலையில் திரும்பி வந்து அவளை அழைத்துச் செல்வேன். அவர்கள் என்னை அப்படியே தங்கள் மகளைப் போலவே கருதத் தொடங்கினர். நானும் அவர்களை என் பெற்றோருக்கு குறைவாக நினைக்கவில்லை. என் வாழ்க்கை முழுவதும் பெற்றோர் இல்லாமலேயே கழிந்திருந்தது. அதனால் அவர்களின் அந்த நெருக்கம் எனக்கு ஒரு ஆசிர்வாதமாகவே அமைந்தது. அங்கிள், நீங்கள் இங்கே நிம்மதியாக அமருங்கள். நான் உங்களுக்கு சுடச்சுட ரொட்டிகள் செய்து கொண்டு வருகிறேன். உங்கள் உடல்நிலை இன்று சரியாக இல்லை என்று விடுமுறை நாட்களில் நான் அவர்கள் வீட்டிற்குச் சென்று அவர்களுக்கு வேலைகள் செய்து தந்து அன்போடு உணவும் பரிமாறுவேன். நீ பல்லாண்டு வாழ வேண்டும் மகளே. கடவுள் உனக்கு உலகின் எல்லா மகிழ்ச்சிகளையும் தரட்டும். நீ எங்கள் பாழடைந்த வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வந்துவிட்டாய் என்று சந்தோஷ் அங்கிள் என் தலைமீது கை வைத்து ஆசிர்வதிப்பார்.
அவருடைய கண்களில் எனக்காக ஏகப்பட்ட அன்பு தெரிந்தது. நான் அவர்களுக்காக சமைப்பேன், மற்ற வேலைகளையும் செய்து முடிப்பேன். இப்போது அவர்கள் என் மகளை அளவு கடந்து நேசிக்கத் தொடங்கினர். அம்மா பாரு, தாத்தா எனக்கு இன்று புதிய பொம்மை வாங்கித் தந்திருக்கிறார்கள் என்று அவனி மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்து என்னிடம் வந்து தன் பொம்மைகளை காட்டுவாள். அவளுடைய அந்த அப்பாவித்தனமான சிரிப்பு வீடு முழுவதும் எதிரொலிக்கும். இதனால்தான் அந்த நகரத்தில் எனக்கு ஒருபோதும் தனிமையோ அல்லது வேறு யாருடைய குறையோ தெரியவில்லை. என் மகளுக்கும் தாத்தா பாட்டியின் அன்பு கிடைத்துவிட்டது. ஆனால் அந்த தருணங்களிலும் இந்த திணற வைக்கும் வாழ்க்கையிலும் நான் ஒரு நிமிடம் கூட என் கணவரை மறந்ததில்லை. இரவின் இருட்டில் அவனை உறங்கிய பிறகு என் மூளையில் ஆகாஷின் முகம் சுற்றத் தொடங்கும். அவனுடைய அந்த துரோகம் என்னை அதிகமாய் வாட்டும். நான் வாயை பொத்திக்கொண்டு விம்மி அழுவேன். என்னை மீண்டும் ஒருமுறை அனாதையாக்கிய என் தலைவிதியை நொந்து கொள்வேன். காலம் செல்லச் செல்ல அவனி வளர்ந்து பெரியவளானாள். தொழிற்சாலையில் என் வேலையும் இப்போது நிரந்தரமாகிவிட்டது. நான் சிறிது சிறிதாகச் சேர்த்து வைத்த பணத்தைக் கொண்டு அவனியை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தேன். அவள் படிப்பில் மிகவும் சுட்டியாக இருந்தாள். வீட்டிற்கு வந்து தன்னாள் முழுவதுமான நிகழ்வுகளை என்னிடம் விவரிப்பாள். சந்தோஷ் அங்கிலும் அவருடைய மனைவியும் அவனியின் வளர்ப்பில் மிகச்சிறந்த பங்காற்றினார்கள். அவர்கள் அவளுக்கு நல்ல கதைகளை சொல்லிக் கொடுப்பார்கள், நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அவனி அவர்களிடம் மிகவும் நெருக்கமாக பழகிவிட்டாள். ஆண்டுகள் உருண்டோடின. என் மகள் இளமை பருவத்தில் காலடி எடுத்து வைத்தாள். அவளுக்கு இப்போது 16 வயதாகிவிட்டது. என்னைவிட பல மடங்கு அதிக அழகாக அவள் மாறிவிட்டாள். அவளுடைய உயரமும் சரி, முக அமைப்பும் சரி, மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருந்தன. அவளுடைய அழகை பார்த்துவிட்டு யாராவது ஒருவராவது அவளை புகழாமல் இருக்க மாட்டார்கள். சுரபி, உன் மகள் அப்படியே வைரத்தைப் போல ஜொலிக்கிறாள். இவள் மீது யாருடைய திருஷ்டியும் பட்டுவிடப் போகிறது. நீ இவளுக்கு திருஷ்டி கழித்துவை என்று அக்கம்பக்கத்து பெண்கள் அடிக்கடி எங்கள் வீட்டிற்கு வரும்போது அவளை பார்த்துவிட்டு அவனிக்கு ஆசி வழங்குவார்கள். நானும் புன்னகையுடன் பதிலளிப்பேன், அப்படியொன்றுமில்லை சகோதரி, எல்லாம் இறைவனின் அருள். இவளுடைய முகத்தைப் போலவே இவளுடைய தலையெழுத்தும் அழகாக அமைய வேண்டும் என்றுதான் நான் பிரார்த்தனை செய்கிறேன். என் மகளை பார்க்கும்போது என் இதயத்தில் தாய்மை எனும் கடல் பொங்கி வழியும். அவளை நினைத்து நான் பெருமிதம் கொள்வேன். அடிக்கடி இரவில் அவனி தூங்கிக் கொண்டிருக்கும்போது அவளை பார்த்தவாறே நான் இப்படி நினைப்பேன். என் கணவர் எவ்வளவு துரதிர்ஷ்டசாலி! கடவுள் அவருக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தார், அதுவும் இவ்வளவு அழகான மகளை கொடுத்தார். ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் இல்லாதவராகவே இருந்துவிட்டார். தன்னுடைய பொய்யான கர்வத்தினாலும் மற்றொரு பெண்ணிற்காகவும் அவர் தன் சொந்த இரத்தத்தையே தன்னிடமிருந்து தூரமாக்கிவிட்டார். அவரால் ஒருபோதும் அவனி வளர்ந்து பெரியவளானதையும் புன்னகைப்பதையும் பார்க்க முடியாமல் போனது. இந்த எண்ணம் எனக்கு ஒரு விசித்திரமான பதற்றத்தையும் உள்ளுக்குள் ஒரு உறுத்தலையும் கொடுக்கும். அம்மா, நீங்கள் ஏன் எப்போதும் என்னையே இப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் நன்றாக இல்லையா? அவனி கண்ணாடியின் முன்னால் நின்று தலைவாரிக் கொண்டிருக்கும்போது என்னிடம் கேட்டாள். அவளுடைய குரலில் ஒரு விசித்திரமான ஏக்கம் இருந்தது. நான் முன்னே சென்று அவளுடைய நெற்றியில் கைதடவி அன்போடு சொன்னேன், என் செல்லமே, நீதான் இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த மகள். உன்னை எனக்கு கொடுத்ததன் மூலம் நான் வாழ்வதற்கான அர்த்தத்தை கடவுள் தந்துவிட்டார் என்று நினைத்து அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். என் கண்ணீரை மறைப்பதற்காக நான் உடனே முகத்தை திருப்பிக் கொள்வேன். அவனி இப்போது பள்ளியிலிருந்து கல்லூரிக்குச் செல்லத் தொடங்கியிருந்தாள். சந்தோஷ் அங்கிள் மிகவும் வயதாகிவிட்டிருந்தார். அவருடைய மனைவியும் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார். நான் தொழிற்சாலையிலிருந்து வீட்டிற்கு வந்து அவர்களை கவனித்துக் கொள்வேன். அவனியும் அவர்களுக்கு எல்லா வேலைகளிலும் உதவி செய்வாள். தாத்தா, நீங்கள் மருந்து சாப்பிட்டு விட்டீர்களா? நான் உங்களுக்கு சூடாக பால் கொண்டு வருகிறேன் என்று அவனி அவர்கள் அருகில் அமர்ந்து கால்களை அமுக்கிவிட்டுக் கொண்டே மிகுந்த மரியாதையுடன் கேட்பாள். சரிம்மா, நீ என் அருகிலேயே உட்கார் அவனி. உன் பேச்சைக் கேட்டாலே என் சோர்வெல்லாம் பறந்துவிடும் என்று சந்தோஷ் அங்கிள் அவனியின் தலையைத் தடவி தன் அருகிலேயே அமர வைத்துக் கொள்வார். அவர்களுடைய பார்வையில் அவனி மீது அளவற்ற அன்பு இருந்தது. அந்த அன்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த கொடூரமான உலகில் என் மகளை இவ்வளவு நேசிக்க யாராவது இருக்கிறார்களே என்று. அக்கம்பக்கத்தில் இப்போது திருமணப் பேச்சுகளும் எழத் தொடங்கின. ஆனால் நான் இவ்வளவு சீக்கிரம் என் அவனிக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பவில்லை. அவள் நன்றாக படித்து தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அப்போதுதான் அவள் எந்த ஒரு ஆணிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது, அல்லது எந்த ஒரு ஏமாற்றுக்காரனின் கருணையிலும் வாழ வேண்டியிருக்காது. சுரபி சகோதரி, என் நாத்தனார் மகன் அரசு வேலையில் இருக்கிறான். பையன் மிகவும் நல்லவன். நீ சம்மதித்தால் இப்போதே அவனுக்கும் திருமணப் பேச்சை தொடங்கலாம். அவர்களுக்கு பிடித்துவிட்டால் திருமணத்தை உறுதி செய்துவிடலாம் என்று ஒரு நாள் என் பக்கத்து வீட்டுப் பெண் வந்து திருமண வரனை முன்வைத்தாள். அவனியின் அழகு அந்த ஏரியா முழுவதும் பிரபலம் என்பதால் அவள் கண்களில் ஒரு பேராசை தெரிந்தது. நான் புன்னகையுடன் மறுத்துவிட்டேன்.
சகோதரி, இப்போதுதான் என் மகள் படித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய படிப்பு முடிவதற்கு முன்னால் அவளுடைய திருமணத்தைப் பற்றி என்னால் யோசிக்கவே முடியாது. என் பிள்ளையை இந்த தகுதிக்கு உரியவளாக நீங்கள் நினைத்ததற்கு மிக்க நன்றி என்று சொல்லி அந்த பேச்சை அங்கேயே முடித்துவிட்டேன். என் வாழ்க்கை இப்போது ஒரு நிம்மதியான பாதையில் சென்று கொண்டிருந்தது. ஆனால் அதன் அடியில் எவ்வளவு கொடூரமான ஒரு கிணறு உருவாகிக் கொண்டிருக்கிறது என்பதும் அது என் உலகத்தையே விழுங்கப் போகிறது என்பதும் எனக்கு சிறிதளவும் தெரியவில்லை. நாட்கள் எப்போதும் போல கழிந்தன. நான் அதிகாலையில் தொழிற்சாலைக்கு சென்றுவிட்டு மாலையில் களைப்புடன் வீடு திரும்புவேன். அவனி கல்லூரிக்குச் சென்று கொண்டிருந்தாள். சந்தோஷ் அங்கிலும் அவருடைய மனைவியும் எப்போதும் போல எங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கமாகவே இருந்தனர். ஆனால் கடந்த சில வாரங்களாக அவனியின் நடத்தையில் ஒரு விசித்திரமான மாற்றத்தை நான் உணரத் தொடங்கினேன். அவனி மகளே, என்ன விஷயம்? நீ ஏன் சமீபகாலமாக மிகவும் அமைதியாக இருக்கிறாய்? நீ உன் கல்லூரி விஷயங்களை சொல்வதும் இல்லை, உன் தோழிகளைப் பற்றி பேசுவதும் இல்லையே என்று ஒரு மாலை வேளையில் அவள் சோகமாக உட்கார்ந்திருப்பதை பார்த்துவிட்டு அவள் நெற்றியில் கை வைத்து கவலையுடன் கேட்டேன். ஒன்றுமில்லை அம்மா, எனக்கு சோர்வாக இருக்கிறது, அவ்வளவுதான். உண்மையில் படிப்பின் அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, அப்புறம் என் தலைவலியும் குறையவில்லை என்று அவள் சொல்லி தட்டிக் கழித்தாள். அவள் என் கண்களை நேருக்கு நேர் பார்க்காமல் தட்டிக் கழித்து பதில் சொன்னாள். பிறகு வேகமாக தன் புத்தகத்திற்குள் முகத்தை மறைத்து கொண்டாள். அவளுடைய முகத்தில் ஒரு விசித்திரமான பதற்றம் தெரிந்தது. நான் அவளுடைய கூந்தலில் விரல்களை ஓட்டி அன்போடு சொன்னேன், நீ அதிகமாக கவலைப்படாதே மகளே. ஒருவேளை படிப்பின் அழுத்தம் அதிகமாக இருந்தால் நீ சில நாட்கள் ஓய்வெடு. நீ என் ஒரே மகள். உன்னுடைய ஆரோக்கியம்தான் எனக்கு எல்லாவற்றையும் விட மேலானது. ஒரு தாயின் ஆழமான பாசமும் அக்கறையும் என் குரலில் ததும்பியது. அம்மா, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அவனி விருப்பமில்லாமல் பதிலளித்தாள். ஆனால் அவளுடைய கண்களில் மறைந்திருந்த அந்த வெறுமை என்னிடமிருந்து தப்பவில்லை. ஒருவேளை நிஜமாகவே கல்லூரியின் பாடம் மிகவும் கடினமாகிவிட்டதோ, அதனால்தான் என் மகள் சோர்வடைகிறாளோ என்று நான் நினைத்தேன். அடுத்த நாள் விடுமுறை. நான் வீட்டு வேலைகளில் மும்முரமாக இருந்தபோது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. நான் கதவை திறந்தபோது முன்னே சந்தோஷ் அங்கிள் நின்று கொண்டிருந்தார். அவர் கையில் ஒரு இனிப்பு பெட்டி இருந்தது. சுரபி மகளே, இந்த இனிப்பை எடுத்துக்கொள். இன்று எனக்கு ஓய்வூதியம், பென்ஷன் வந்தது. அதனால் உங்கள் எல்லோருக்கும் இனிப்பு கொடுக்கலாம் என்று நினைத்தேன். அவனி எங்கே இருக்கிறாள் என்று அவர் மிகுந்த அன்புடன் புன்னகைத்துக் கொண்டே கேட்டார். அவருடைய முகத்தில் இருந்த சுருக்கங்கள் மகிழ்ச்சியால் விரிந்தன. நான் புன்னகையுடன் இனிப்பு பெட்டியை அவரிடமிருந்து வாங்கிக் கொண்டு சொன்னேன், அங்கிள், நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள்? உங்கள் ஆசீர்வாதமே எங்களுக்கு போதும். அவனி உள்ளே அறையில் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். நான் இப்போதே அவளை கூப்பிடுகிறேன். நீங்கள் அமருங்கள், நான் உங்களுக்கு தேநீர் கொண்டு வருகிறேன். ஆ, இல்லை இல்லை, அவள் தூங்கட்டும். அவள் பாவம் மிகவும் களைப்படைந்திருப்பாள். நான் அவளை பார்க்கத்தான் வந்தேன். நீ தேநீர் போடு, நான் இங்கேயே அமர்கிறேன் என்று அவர் அந்த படுக்கையில் கயிற்றுக்கட்டில் அமர்ந்து கொண்டே சொன்னார். நான் தேநீர் போடுவதற்காக சமையலறைக்குச் சென்றேன். சிறிது நேரம் கழித்து நான் தேநீர் கொண்டு வந்தபோது அவருடைய பார்வை அவனி தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த அறையின் கதவின் மீதே நிலைத்திருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு இது விசித்திரமாக தெரியவில்லை. ஏனெனில் நான் அவரை ஒரு மிகச் சிறந்த மற்றும் பண்பான மனிதராகவே கருதினேன். அவர் என் மகளை தன் சொந்த பேத்தியைப் போலவே நேசிக்கிறார் என்று நம்பினேன். அவனியின் மௌனம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போனது. வீடு முழுவதும் துள்ளி குதித்துத் திரிந்த அந்த பெண் இப்போது மணிக்கணக்கில் ஒரே இடத்தில் கல்லை போல அமர்ந்திருப்பாள். கதவில் லேசான சத்தம் கேட்டால் கூட அவள் புரி அடியோடு பயந்து குதிப்பாள். அவளுடைய கண்களை சுற்றி கருவளையங்கள் விழத் தொடங்கின. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை அதிகம் கவலைப்பட வைத்தது அவனியின் உடலில் ஏற்பட்ட திடீர் மாற்றங்கள்தான். அம்மா, என்னுடைய இந்த சுடிதார் மிகவும் இறுக்கமாக டைட் இருக்கிறது. எனக்கு புதிதாக ஒன்று தைத்துக் கொடுங்கள் என்று ஒரு நாள் அவனி தன் துப்பட்டாவால் வயிற்றை சுற்றி பலமாக மறைத்து கட்டிக்கொண்டே தயக்கத்துடன் சொன்னாள். அவளுடைய குரலில் ஒரு விசித்திரமான பயம் இருந்தது. நான் துணி துவைத்துக் கொண்டிருந்தவள் தலையை தூக்கி அவளை ஆச்சரியத்துடன் பார்த்துச் சொன்னேன், ஆனால் இது எப்படி இறுக்கமானது? கடந்த மாதம்தானே இதை தைத்தோம். திடீரென்று உனக்கு உடல் எடை இவ்வளவு எப்படி அதிகரித்தது? நீதான் ஒல்லியாக இருப்பாயே. நான் அவளை கூர்ந்து கவனித்தேன். எனக்கு தெரியவில்லை அம்மா, ஒருவேளை நான் இப்போது ரொட்டிகள் அதிகமாக சாப்பிடுகிறேன் போலிருக்கிறது. அதனால்தான் நான் குண்டாகிறேன் என்று அவனி வேகமாக பதிலளித்துவிட்டு தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவள் வேர்வையில் நனைந்திருந்தது போல தெரிந்தது. நான் என் கைகளை நன்றாக கழுவிவிட்டு அவளருகில் சென்று சந்தேகத்துடன் கேட்டேன், அவனி, என் பக்கத்தைப் பார். உன் முகம் ஏன் இவ்வளவு வெளுத்துப் போயிருக்கிறது? உடல் கூட உப்பியது போல தெரிகிறது.
பார்க்க பார்க்க உன் வயிறு ஏன் இவ்வளவு பெரிதாக தெரிகிறது? எனக்கு இதெல்லாம் சரியாக தெரியவில்லை. உனக்கு வயிற்றில் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா மகளே? இல்லையம்மா, ஒன்றுமில்லை. நீங்கள் வீணாக கவலைப்படுகிறீர்கள். நான் நன்றாக இருக்கிறேன் என்று அவனி கோபத்திலும் பதற்றத்திலும் கூறிவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினாள். என் இதயம் ஒரு தெரியாத பயத்தால் துடிக்கத் தொடங்கியது. நிச்சயமாக அவள் என்னிடமிருந்து எதையோ மறைக்கிறாள் என்பதை நான் உணர்ந்தேன். இன்று நான் கேட்டபோது அவளுடைய முகத்தின் நிறமே மாறிவிட்டது. கண்களில் ஒரு விசித்திரமான சிவப்பு தெரிந்தது. ஒரு தாயின் உள்ளுணர்வு, சிக்ஸ்த் சென்ஸ், என் மகளுக்கு ஏதோ விசித்திரமான ஒன்று நடக்கிறது என்று என்னை தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டே இருந்தது. அவளுடைய அந்த பெரிய வயிறும் நீண்ட மௌனமும் என்னை இரவில் தூங்கவிடவில்லை. இனிமேலும் இதை என்னால் அலட்சியப்படுத்த முடியாது என்று நான் முடிவு செய்தேன். அடுத்த நாள் நான் தொழிற்சாலையில் பாதி நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினேன். அவனி கட்டிலில் படுத்துக்கொண்டு கூரையையே பார்த்து கொண்டிருந்தாள். எழுந்திரு அவனி, சீக்கிரம் தயாராகு. நாம் இப்போதே மருத்துவரிடம் செல்கிறோம் என்று நான் அறைக்குள் நுழைந்ததும் அவளிடம் தீர்க்கமாகச் சொன்னேன். என் குரலில் இம்முறை அன்பு துளியும் இல்லை. மருத்துவரிடமா? ஏன் அம்மா? நான் தான் சொல்கிறேன் அல்லவா, நான் நன்றாக இருக்கிறேன் என்று. எனக்கு எங்கும் வர விருப்பமில்லை. நீங்கள் ஏன் என் பின்னாடியே சுற்றுகிறீர்கள் என்று அவனி திடுக்கிட்டு எழுந்து பதற்றத்துடன் கேட்டாள். அவளுடைய உடல் முழுவதும் நடுங்கத் தொடங்கியது. ஆனால் நான் சற்று கோபத்தைக் காட்டி பிடிவாதமாக அவளுடைய கையை பிடித்துச் சொன்னேன். நீ உன்னை கண்ணாடியில் பார். உன் நிலைமை என்னவாகிக் கொண்டிருக்கிறது? உன் வயிற்றில் ஏதோ கோளாறு இருப்பதாக எனக்கு கண்டிப்பாக தோன்றுகிறது. நாம் ஒருமுறை பரிசோதனை செய்தே தீர வேண்டும். எல்லாம் சரியாக இருந்தால் பரவாயில்லை, நாம் திரும்பி வந்துவிடலாம். அதனால் சீக்கிரம் வேறு உடை மாற்றிக்கொள். என் குரலிலிருந்த கண்டிப்பைக் கண்டு அவளால் அதிக விவாதம் செய்ய முடியவில்லை. அழுதபடியே உடை மாற்றிக்கொண்டாள். நான் அவளை ரகசியமாக அந்த ஏரியா மக்களின் பார்வையில் படாமல் தடுத்து அருகிலிருந்த ஒரு கிளினிக்கிற்கு அழைத்துச் சென்றேன். கிளினிக்கிற்குள் மருந்துகளின் வாசனை பரவியிருந்தது. என் இதயம் ஏதோ ஒரு தெரியாத ஆபத்தின் எச்சரிக்கை மணியை என் மூளையில் மீண்டும் மீண்டும் அடித்துக் கொண்டிருந்தது. அவனி என்னுடன் பெஞ்சில் அமர்ந்து தொடர்ந்து தன் கைகளை தேய்த்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தில் கனமான சோகம் படர்ந்திருந்தது. சுரபி அவர்களே, உள்ளே வாருங்கள். டாக்டர் மேடம் கூப்பிடுகிறார்கள் என்று நர்ஸ் அறையிலிருந்து வெளியே வந்து குரல் கொடுத்தார். நான் அவனியின் கையை பிடித்துக்கொண்டு உள்ளே நுழைந்தேன். டாக்டர் அவனியை நன்றாக பரிசோதனை செய்து அவளிடம் சில கேள்விகளை கேட்டார். அவனி ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டு தலைகுனிந்து கொள்வாள். மீண்டும் மீண்டும் தயங்குவாள். பரிசோதனைக்குப் பிறகு டாக்டர் அவனியை வெளியே அனுப்பிவிட்டு எனக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமருமாறு சைகை காட்டினார். பாருங்கள் சுரபி அவர்களே, நீங்கள் ஒரு விவரம் தெரிந்த பெண்ணாக தெரிகிறீர்கள். நான் உங்களிடமிருந்து எதையும் மறைக்க விரும்பவில்லை என்று டாக்டர் தன் கண்ணாடியை சரிசெய்தபடி மிகவும் தீவிரமான தோரணையில் கூறினார். அவர் முகத்தில் எந்த மென்மையோ அல்லது புன்னகையோ இல்லை. சொல்லுங்கள் டாக்டர் மேடம், என் மகளுக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு ஏதேனும் பெரிய நோய் இருக்கிறதா என்று நான் ஆர்வத்துடனும் பதற்றத்துடனும் அவரிடம் கேட்டேன். என் மூச்சு நெஞ்சிலேயே அடைப்பது போல இருந்தது. இல்லை, எந்த நோயும் இல்லை. உண்மையில் உங்கள் மகள் கர்ப்பமாக இருக்கிறார். கர்ப்பத்தில் அவருக்கு குறைந்தது 3 முதல் 4 வரை மாதங்கள் ஆகிறது. உங்கள் வீட்டிலேயே இருந்தும் கூட இவ்வளவு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணரவில்லையா? டாக்டரின் வார்த்தைகள் ஒரு கனமான சுத்தியலை போல என் தலையில் விழுந்தன. அது என் காலடியிலிருந்த பூமியை பிடுங்கியது போலிருந்தது. அறையின் சுவர்கள் என்னைச் சுற்றிச் சுழல்வது போல நான் உணர்ந்தேன். யாரோ என் காதுகளில் உருக்கிய ஈயத்தை ஊற்றியது போல இருந்தது. கண்களுக்கு முன்னால் இருள் படர்ந்தது. நான் அந்த நாற்காலியிலேயே உயிரற்றவள் போல கிடந்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் டாக்டர் மேடம்? என் மகளுக்கு இப்போதுதான் 18 வயது ஆகிறது. அவள் இன்னும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை. நிச்சயம் உங்கள் ரிப்போர்ட் தவறாகத்தான் இருக்கும். என் மகள் அப்படிப்பட்டவள் கிடையாது. அவள் மிகவும் பண்பான மற்றும் அப்பாவிப் பெண் என்று நான் அழுதபடி மறுத்து தலையசைத்து டாக்டரின் முன்னால் கெஞ்சத் தொடங்கினேன். டாக்டர் மேடம் அனுதாபத்துடனும் அதே சமயம் கண்டிப்புடனும் பதிலளித்தார். பாருங்கள் சுரபி அவர்களே, என் ரிப்போர்ட் முற்றிலும் சரியானது. இதுதான் உண்மை. இதை நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. உங்கள் மகள் உண்மையாகவே கர்ப்பமாக இருக்கிறார். நீங்கள் வீட்டிற்குச் சென்று அவளிடமே கேளுங்கள், இதெல்லாம் எப்படி நடந்தது, இதற்கு யார் காரணம் என்று. இங்கே அழுவதில் எந்த பயனும் இல்லை. இப்போது நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. நான் கிளினிக்கிலிருந்து வெளியே வந்தபோது என் கால்களில் உயிரில்லை. அவனி வெளியே பெஞ்சில் அமர்ந்து என்னை பார்த்துவிட்டு எழுந்து நின்றாள்.
அவள் என் கண்ணீர் மல்கிய கண்களையும் நடுங்கும் உடலையும் பார்த்தபோது அவளுடைய முகமும் பயத்தில் வெளுத்துப் போனது. நான் அவளுடைய கையை பலமாக பிடித்தேன். என் நகங்கள் அவளுடைய உள்ளங்கையில் பதியும் அளவுக்கு பலமாக பிடித்தேன். ஆனால் நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவளை அப்படியே இழுத்துக்கொண்டு வீட்டிற்கு அழைத்து வந்தேன். வீட்டிற்குள் கால் வைத்ததும் கதவை தாழிட்டு அவனியை பலமாக தள்ளி அறையின் தரையில் விழச் செய்தேன். நான் கோபத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு பயங்கரமான துக்கமும் அவமானமும் உண்டானது. இதெல்லாம் என்ன அவனி? என் முகத்தில் கரியை பூசிவிட்டாயே. உன்னை இந்த நாளுக்காகவா நான் வளர்த்தேன்? இதையெல்லாம் செய்த அந்த மிருகம் யார் என்று சொல் என்று நான் முழு பலத்துடன் கத்தியபடி அவளிடம் கேள்வி கேட்டேன். என் குரல் எவ்வளவு சத்தமாக இருந்தது என்றால் என் தொண்டை வெடித்துவிடும் போலிருந்தது. அவனி தரையில் விழுந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். அவள் தன் 2 கைகளாலும் முகத்தை மறைத்துக்கொண்டு தொடர்ந்து மறுப்பதாக தலையசைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. ஏன் பேச மாட்டேன் என்கிறாய்? கடைசியில் யாருடைய இரையானாய் நீ? நான் நாள் முழுவதும் ஃபேக்டரியில் இரத்தத்தை வியர்வையாகச் சிந்தி இரவும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை நன்றாக படிக்க வைத்து ஒரு மரியாதையான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் நீ என் முதுகிற்குப் பின்னால் இதையெல்லாம் செய்திருக்கிறாய். இதையெல்லாம் உனக்குச் செய்தது யார்? நான் முன்னே சென்று அவளுடைய தலைமுடியை கைகளால் பிடித்து அவளுடைய முகத்தை தூக்கினேன். என் கண்கள் இரத்தமாக சிவந்திருந்தன. என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. எனக்கு எதுவுமே தெரியாது. என்னால் உங்களுக்கு எதையும் சொல்ல முடியாது. என்னை கொன்றுவிடுங்கள் என்று அவள் பயத்தில் நடுங்கியபடி விக்கல் எடுத்துக்கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டுச் சொன்னாள். அவளுடைய முகத்தில் ஒரு பயங்கரமான காட்சியை பார்ப்பது போன்ற அவ்வளவு பயம் இருந்தது. அப்படியா? உன்னை கொல்வதற்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பெரியவளாக்கினேன்? அந்த பாவியின் பெயரைச் சொல் என்று நான் ஆவேசமாக கத்தினேன். நான் அவனது இரத்தத்தை குடித்து விடுவேன். கல்லூரியில் படிக்கும் ஏதேனும் ஒரு பையன் உன்னை ஏமாற்றிவிட்டானா? அல்லது இந்த ஏரியாவில் இருக்கும் ஏதேனும் ஒரு பொறுக்கியின் கண்ணில் நீ பட்டுவிட்டாயா? என்று நான் தொடர்ந்து அவளிடம் கேட்டுக்கொண்டே இருந்தேன். என் கண்ணீர் அவளுடைய முகத்தில் விழுந்து கொண்டிருந்தது. இல்லை அம்மா, அப்படி யாரும் இல்லை. எனக்கு யாருடனும் எந்த தொடர்பும் இல்லை. எனக்கு எதுவுமே தெரியாது. கடவுளுக்காக என்னிடம் எதையும் கேட்காதீர்கள் என்று அவள் என் பார்வையை தவிர்த்து ஒரு மூலையில் சுருண்டு அமர்ந்து கொண்டாள். அவளுடைய இந்த நடத்தை எனக்கு இன்னும் பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. அவள் ஏன் பெயரை சொல்ல மறுக்கிறாள் என்பது எனக்கு புரியவில்லை. அவள் யாரையாவது காதலித்து அவனை காப்பாற்ற நினைக்கிறாளா? அதனால்தான் பெயரை சொல்லவில்லையா? அல்லது அவளுடைய இதயத்தில் ஏதேனும் ஒரு பயம் அவளது நாவை பூட்டிவிட்டதா? நான் அவளிடம் கைகூப்பி கெஞ்சினேன். அவளது கால்களை பிடித்தேன். என் தாய்மையின் மீது ஆணையிட்டு கேட்டேன். ஆனால் அவள் ஒரு கற்சிலையைப் போல அழுதுகொண்டே இருந்தாள். தன் உதடுகளை தைத்துக் கொண்டாள். நான் கேட்கும்போதெல்லாம் அவளது முகத்தின் நிறம் மாறிப்போகும். கண்களில் பயம் தெரியும். ஆனால் நான் மீண்டும் மீண்டும் கேட்ட போதிலும் அவள் எதையுமே சொல்லவில்லை. நான் புரியடியோடு களைத்துப் போயிருந்தேன். எனக்கு மேலும் பேசத் தெம்பு இருக்கவில்லை. நான் அந்த தரையிலேயே அவள் அருகில் விழுந்து அழத் தொடங்கினேன். என் வாழ்க்கை முழுவதையும் நான் துக்கத்திலும் துரோகத்திலுமே கழித்தேன். முதலில் என் தந்தை என்னை விட்டுச் சென்றார். பிறகு என் அத்தை என் மீது கொடுமைகளை இழைத்தார். பிறகு என் கணவர் எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தார். ஆனாலும் நான் தோற்றுப்போகவில்லை. என் மகளுக்காகவே நான் ஒவ்வொரு புயலையும் எதிர்த்து நின்றேன். ஆனால் இன்று என் சொந்த மகளே என் உழைப்பையும் கௌரவத்தையும் மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிட்டாள். நாள் முழுவதும் அறையின் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அவள் எதையும் சாப்பிடவில்லை. நானும் அவளுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை. மாலை நேரம் நெருங்க நெருங்க என் இதயத்தில் படபடப்பு அதிகரித்தது. அவன் யாராக இருப்பான் என்று நான் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். எங்கள் வாழ்க்கையின் அங்கமாக இருந்த ஒவ்வொரு நபரையும் பற்றி என் மூளை யோசித்தது. ஆனால் என் நட்பு வட்டாரம் மிக குறுகியது என்பதால் எந்த பெயரும் என் நினைவிற்கு வரவில்லை. கல்லூரி பையன் யாரையாவது சந்தேகிப்பது கடினமாக இருந்தது. ஏனெனில் அவனியின் அன்றாட வாழ்க்கை முறை மிகவும் எளிமையானது. அவள் நேராக கல்லூரிக்குச் செல்வாள். அங்கிருந்து நேராக வீட்டிற்கு வருவாள். அவளிடம் சந்தேகப்படும்படியான எந்த நடத்தையையும் நான் பார்த்ததில்லை. அப்படியானால் இதெல்லாம் எப்போது எப்படி நடந்தது? இரவு நேரத்தில் நான் மிகுந்த கவலையில் இருந்தேன். தூக்கம் என் கண்களை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்டது. இவ்வளவு கவலையிலும் மனவேதனையிலும் எப்படி தூக்கம் வரும்? என் மூளைக்குழப்பத்தில் இருந்தபோது திடீரென்று அறைக்கு வெளியே யாரோ நடக்கும் சத்தம் கேட்டது. நான் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தேன். யார் அது? அங்கே யார்? என்று நான் பயத்துடன் மெதுவான குரலில் கேட்டுவிட்டு படுக்கையை விட்டு இறங்கினேன். ஆனால் அங்கே யாரும் இல்லை.
என் மகள் அவனி தன் கட்டிலில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். ஆனால் சிறிது நேரம் கழித்து என் மகள் தூக்கத்தில் தனக்குத்தானே ஏதோ பிதற்றுவது போல எனக்கு தோன்றியது. என்னிடம் வராதீர்கள். என்னிடமிருந்து தள்ளியிருங்கள். கடவுளுக்காக என்னை விட்டுவிடுங்கள். அவளது குரலில் ஒரு விசித்திரமான பயமும் நடுக்கமும் இருந்தது. இப்போது எனக்கு ஒரு விசித்திரமான அச்சம் உண்டானது. நான் அவளருகில் சென்று அவளது நெற்றியில் கை வைத்தபோது அவளது முகம் முழுவதும் வேர்வையில் நனைந்திருந்தது. அவள் மெல்ல நடுங்கிக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அவளை எழுப்புவது சரியாக இருக்காது என்று நினைத்து நான் இரவு முழுவதும் விழித்திருந்தே கழித்தேன். ஆனால் இது இப்போது சாதாரண விஷயமாக தெரியவில்லை. அடுத்த நாள் இரவு அறையின் கதவை யாரோ வெளியிலிருந்து திறந்தது போல எனக்கு தோன்றியது. அவனி, இரவு நீ வெளியே சென்றாயா? கதவு ஏன் திறந்து கிடக்கிறது என்று நான் காலை உணவு தயாரித்துக் கொண்டே அவளை சந்தேக பார்வையுடன் கேட்டேன். இல்லை அம்மா, நான் தூங்கிக் கொண்டுதான் இருந்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை காற்றினால் திறந்திருக்கும் போல என்று அவள் என் பார்வையை தவிர்த்து பயந்தவாறு பதிலளித்துவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினாள். என் மகள் எப்போதும் பயந்தபடியே இருப்பதை நான் உணர்ந்தேன். அவள் என்னை பார்ப்பதையே தவிர்த்தாள். இப்போது இது தினசரி நடக்கும் ஒன்றாக மாறிவிட்டது. சில நேரங்களில் நள்ளிரவுக்குப் பிறகு யாரோ நடக்கும் சத்தம் கேட்கும். சில நேரங்களில் கதவு திறக்கும் மெல்லிய சத்தம் கேட்கும். ஆனால் நான் எழுந்து வெளியே பார்க்கும்போது யாரும் இருக்க மாட்டார்கள். வீடு முழுவதும் ஒரு விசித்திரமான பயம் பரவியிருந்தது. ஆனால் நான் ஒரு தாய். தாய் என்பவள் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு தன் பிள்ளையை காப்பாற்றுவாள். உண்மை என்ன என்பதையும் நள்ளிரவு இருட்டில் என் மகளின் வாழ்க்கையை நரகமாக்கும் அந்த நபர் யார் என்பதையும் நான் தெரிந்து கொண்டே தீருவேன் என்று முடிவு செய்தேன். அம்மா, இன்று ஏன் நீங்கள் என் படுக்கையில் படுக்கிறீர்கள்? உங்கள் படுக்கை அந்த பக்கம்தானே இருக்கிறது என்று நான் அவளது கட்டிலில் படுக்கையை விரிப்பதை பார்த்து அவனி ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஒன்றுமில்லை மகளே, இன்று என் படுக்கையில் நீ தூங்கு. இந்த மூலையில் எனக்கு காற்று வரவில்லை, வெக்கையாக இருக்கிறது என்று பொய் சொல்லி அவனியை என் படுக்கைக்கு அனுப்பிவிட்டு நான் அவளுடைய படுக்கையில் படுத்துக்கொண்டேன். இரவு சுமார் நள்ளிரவு 2 மணி இருக்கும். அறை முழுவதும் கும்மிருட்டாக இருந்தது. அப்போது திடீரென்று கதவு மெல்ல மெல்லத் திறந்தது. என் இதயம் பலமாக துடிக்கத் தொடங்கியது. நான் என் மூச்சை அடக்கிக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டேன். பிறகு காலடி சத்தம் கேட்கத் தொடங்கியது. அது நேராக என்னை நோக்கித்தான் வந்து கொண்டிருந்தது. நான் போர்த்தியிருந்த போர்வையை ஒரு பக்கம் லேசாக நகர்த்தி பார்த்தேன். அப்போதுதான் நான் விழித்திருப்பது அந்த நபருக்கு தெரியாது என்று நினைத்தேன். என் இதயம் மிக வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அறையின் சுவரில் ஒரு கரிய நிழல் தெரிவதை நான் கண்டேன். அது நேராக என் மகளின் படுக்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த படுக்கையில் இன்று நான் படுத்திருந்தேன். இப்போது என் மூச்சு நின்றுவிடும் போலவும் இதயம் நெஞ்சை விட்டு வெளியே வந்துவிடும் போலவும் எனக்கு தோன்றியது. அந்த நிழல் மெல்ல மெல்ல கட்டிலின் அருகே வந்து தன் கையை நீட்டியபோது நான் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தேன். அந்த நபர் எனக்கு மிக அருகிலேயே நின்றிருந்தார். போர்வையால் போர்த்தப்பட்டிருந்த அந்த மனிதனை நான் திடீரென்று பார்த்தேன். நான் என் முழு பலத்தையும் கொண்டு அவனது போர்வையை இழுத்தேன். அவன் அங்கிருந்து ஓட முயற்சித்தான். யார் நீ? நில்! உன்னை நான் உயிரோடு விடமாட்டேன் என்று நான் கத்தியபடியே அவனை பிடிக்க முயன்றேன். அவன் தன்னை மறைத்துக் கொண்டு அங்கிருந்து தப்பியோட நினைத்தான். ஆனால் அதற்குள் அவன் யார் என்பதை நான் அடையாளம் கண்டுவிட்டேன். ஒரு கணம் அவனது முகத்தை நான் பார்த்துவிட்டேன். அதைக் கண்டதும் என் காலடியிலிருந்த பூமி நழுவியது. ஏனெனில் அவன் ஒரு அந்நியன் அல்ல. நான் புரியடியோடு நடுங்கத் தொடங்கினேன். என் கண்களுக்கு முன்னால் இருள் படர்ந்தது. அந்த நிழல் ஓடி வெளியே சென்றுவிட்டது. ஆனால் என் உடல் ஒரு கல்லைப் போல உறைந்து போனது. மறுநாள் காலையில் கதவு தட்டப்பட்டது. நான் நடுங்கும் கைகளுடன் கதவை திறந்தபோது அந்த முதியவர் என் வாசலில் நின்றிருந்தார். சந்தோஷங்கள் மைனஸ். யார் முகத்தில் மிகுந்த அனுதாபம் இருந்ததோ, யாரை நான் என் தந்தை மற்றும் சகோதரனைப் போல கருதினேனோ, யார் என்னையும் என் மகளையும் பாதுகாப்பார் என்று நம்பினேனோ அவரேதான் உண்மையில் என் மகளின் குற்றவாளி. அவனது முகத்தில் இருந்த அந்த புன்னகையையும் மிருகத்தைப் போன்ற கண்களையும் பார்த்தபோது என் உலகத்தையே அழித்த ஒரு கொடூரமான மிருகமும் விஷப்பாம்பும் எனக்கு தெரிந்தது. என் கைகள் நடுங்கின. இருப்பினும் என் குரலை வலுப்படுத்திக் கொண்டு கோபத்துடன் கேட்டேன். நீ ஏன் இப்படிச் செய்தாய்? என்னோடு சேர்ந்து என் அப்பாவிப் பெண்ணின் வாழ்க்கையை ஏன் அழித்தாய்? உன்னை நான் என்னவென்று நினைத்தேன், நீ என்னவாகிப் போனாய் என்று அவனது கண்களை நேருக்கு நேர் பார்த்து வெறுப்புடன் கேட்டேன். ஒரு கணம் அவனது புன்னகை தடுமாறியது. பிறகு அவன் மிகுந்த திமிருடன் சொன்னான், நீ என்ன செய்துவிட முடியும்? நீ ஒரு ஆதரவற்ற பெண்.
உன் மகள் மீது எனக்கு ஆசை வந்துவிட்டது, அவ்வளவுதான். இதெல்லாம் நடந்தது. நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தவில்லை. அவளே சம்மதித்தாள். அவன் அவ்வளவு சாதாரணமாகச் சொன்னதைக் கேட்டதும் என் ரத்தம் கொதித்தது. நான் ஒரு அனாதை என்றும் என் மகளை அவன் அவமானப்படுத்தினாலும் நான் அமைதியாக வேடிக்கை பார்ப்பேன் என்றும் அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். நான் அவன் முகத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்து கதவை அவன் முகத்திலேயே சாத்திப் பூட்டினேன். அன்றே நான் என் மகளிடம் சென்று அந்த மனிதனைப் பற்றி கேட்டபோது அவள் சொன்னாள், அம்மா, அந்த ஆளின் பெயரை என் முன்னால் சொல்லாதீர்கள். அவன் என்னை கொன்றுவிடுவான். அவன் மிகவும் கொடூரமானவன். அவனி நான் அழுவதை பார்த்து கத்தியபடியே சொல்லி தன் முகத்தை மறைத்துக் கொண்டாள். அவன் உனக்கு இவ்வளவு பெரிய பாவத்தை செய்தும் நீ அமைதியாக இருந்தாயே, ஏன் என்னிடம் சொல்லவில்லை? என்னை பார்த்தா நீ பயந்தாய் என்று நான் அவளை அணைத்துக் கொண்டு துடித்தபடி கேட்டேன். அவர் என் தாத்தாவைப் போன்றவர், தந்தையைப் போன்றவர் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் அவர் ஒரு மிருகம். நான் உங்களிடம் ஏதாவது சொன்னால் உங்களை கொன்றுவிடுவதாக அவர் என்னை மிரட்டினார். அம்மா, என்னை இங்கிருந்து எங்காவது தூர அழைத்துச் செல்லுங்கள், எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்று கூறி அவள் விக்கி விக்கி அழுதாள். முதல் முறையாக என் மகளின் கண்களில் இவ்வளவு பயங்கரமான பயத்தை நான் கண்டேன். மகள்களின் தலைக்கு மேல் தந்தையின் நிழல் இருப்பது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் என்பதை அன்றுதான் நான் உணர்ந்தேன். இன்று நான் என் கணவருடன் இருந்திருந்தால் எவனும் இப்படி வந்து என் மகளின் மானத்தில் கை வைத்திருக்க முடியாது. அந்த மனிதன் என்னை தனியாகவும் பலவீனமாகவும் கருதிவிட்டான். நான் அந்த நிமிஷமே முடிவெடுத்து அவனியை நேராக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அந்த மிருகத்தின் மீது புகார் அளித்தேன். காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவனை கைது செய்தது. ஆனால் எனக்கு இப்போது கூடுதல் ஆதரவு தேவைப்பட்டது. நான் என் கர்வத்தை தள்ளி வைத்துவிட்டு முதல் முறையாக என் கணவர் ஆகாஷிடம் சென்று மன்னிப்பு கேட்டேன். அவருடைய பங்களா முகவரி எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் அவர் முன்னால் சென்று நின்றேன். சுரபி, நீயா? இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு இவள் என் மகளா? இவள் அவனியா? இவளுக்கு இந்த நிலையை ஏற்படுத்தியது யார்? ஆகாஷ் எங்களை அந்த நிலையில் பார்த்ததும் ஆச்சரியத்துடன் கேட்டார். அவருடைய கண்களில் இன்றும் அதே அன்பு இருந்தது. என்னை மன்னித்துவிடு ஆகாஷ். உணர்ச்சிவசப்பட்டு உன்னை விட்டுச் சென்று விட்டேன். ஆனால் இன்று என் மகளுக்கு உன்னுடைய ஆதரவு மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு மிருகம் இவளுடைய அப்பாவித்தனத்தை பறித்துவிட்டது என்று அழுது கொண்டே எல்லா உண்மைகளையும் அவரிடம் சொன்னேன். என் கணவருக்கு இந்த விஷயம் தெரிந்ததும் அவர் கோபத்தில் வெடித்தார். என் மகளை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க அந்த ஆளுக்கு எவ்வளவு தைரியம்! நான் அவனை உயிரோடு விடமாட்டேன். உலகம் நினைவில் வைத்திருக்கும் அளவுக்கு அவனை ஒரு கதியாக்குவேன் என்று ஆகாஷ் ஆக்ரோஷமாக கூறிவிட்டு உடனடியாக காவல் நிலையத்திற்குச் சென்றார். ஆகாஷ் தனது அதிகாரம் மற்றும் செல்வாக்கை முழுமையாக பயன்படுத்தி அந்த மனிதனை அவனது இறுதி முடிவுக்கு கொண்டு சென்றார். நீதிமன்றம் அவனுக்கு கடுமையான தண்டனை வழங்கியது. இதன் பிறகு ஆகாஷ் என்னையும் என் மகளையும் மிகுந்த மரியாதையுடன் வீட்டிற்கு அழைத்து வந்தார். அவருடைய முதல் மனைவி ஏற்கனவே இறந்துவிட்டிருந்தார். எங்களைத் தவிர வேறு யாரையும் அவர் தனது வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ளவில்லை. என் மகளுக்கு நீதி கிடைத்துவிட்டது. ஆனால் அவளுடைய உடல் மற்றும் ஆன்மாவில் ஏற்பட்ட காயங்கள் அவ்வளவு சீக்கிரம் ஆறக்கூடியவை அல்ல. பிறகு பிரசவ காலம் வந்தபோது அவனி ஒரு இறந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அம்மா, இதெல்லாம் என்னால்தான் நடந்தது. நான் மிகவும் கெட்டவள். நான் தான் குற்றவாளி. கடவுள் என் மீது கோபமாக இருக்கிறார் என்று அவனி அந்த இறந்த குழந்தையை பார்த்து தன்னைத்தானே நொந்துகொண்டு மணிக்கணக்கில் அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய நிலையை பார்த்த ஆகாஷ் அவளை நகரத்தின் ஒரு மிகப்பெரிய மற்றும் சிறந்த மனநல மருத்துவரிடம் சைக்காலஜிஸ்ட் அழைத்து சென்றார். அவர் அவளை தினமும் சிகிச்சைக்காக தெரப்பி அழைத்துச் செல்வார். அங்கே அவளிடம் பல மணி நேரம் பேசுவார்கள். பல மாதங்களுக்குப் பிறகுதான் அவனி இயல்பு நிலைக்கு திரும்பினாள். அவளுடைய முகத்தில் மீண்டும் மெல்ல மெல்ல புன்னகை மலரத் தொடங்கியது. இப்போது தன் தந்தையின் அன்பின் நிழலில் அவள் தனது கடந்த காலத்தின் அந்த பயங்கரமான நினைவுகளிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தாள். என்னுடைய இந்த கதை தங்கள் மகள்களை மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களின் பொறுப்பில் விட்டுவிடும் அனைவருக்கும் ஒரு சிறந்த பாடமாகும். ஒருபோதும் அப்படிச் செய்யாதீர்கள். ஏனெனில் ஒரு அந்நியனை நம்பி உங்கள் வீட்டிற்குள் நுழைய அனுமதிப்பது என்பது உங்கள் வீட்டிற்கே நீங்களே துளையிடுவது போன்றது. ஏனெனில் சில மனிதர்கள் நன்மையின் முகமூடியை அணிந்திருப்பார்கள், ஆனால் உள்ளுக்குள் அவர்களின் மனம் மிகவும் கருப்பாக இருக்கும். அவர்கள் நடிப்பதில் எவ்வளவு கெட்டிக்காரர்கள் என்றால் அவர்களது உண்மையான முகத்தை நம்மால் ஒருபோதும் பார்க்க முடியாது. அவர்களின் உண்மையான முகம் நமக்கு தெரிய வரும்போது பல நேரங்களில் காலம் கடந்து போயிருக்கும். நண்பர்களே,
வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்து எப்போதும் வெளியே இருக்கும் அந்நியர்களிடமிருந்து வருவதில்லை, மாறாக நாம் யாரை கண்மூடித்தனமாக நம்புகிறோமோ அவர்களே சில நேரங்களில் மிகவும் ஆபத்தானவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஒரு தாயின் கட்டாயம், அவளது போராட்டம் மற்றும் மகளுக்காக ஒரு சிறந்த வாழ்க்கையை உருவாக்க அவள் எடுக்கும் முயற்சிகள் வெறும் நல்ல எண்ணங்கள் மட்டும் போதாது என்பதை காட்டுகின்றன. விழிப்புடன் இருப்பதும் அவ்வளவு அவசியம். நம் குழந்தைகளின் மௌனத்தை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்வது ஒரு பெரிய தவறாக முடியலாம், ஏனெனில் அவர்களின் பயத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு ஆழமான உண்மை மறைந்திருக்கலாம். இறுதியாக இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், மகள்களின் பாதுகாப்பு விஷயத்தில் யார் மீதும் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைப்பது ஆபத்தானது. ஒரு தாயின் விழிப்புணர்வு, துணிச்சல் மற்றும் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை மட்டுமே அவளது மகளின் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். நண்பர்களே, நீங்கள் எந்த நகரத்திலிருந்து எங்களது கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் தயவுசெய்து கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், முடிந்தவரை அதிகமாக பகிர்ந்து ஷேர் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதோடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். என்னுடைய உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் கொடுத்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் காட்டுங்கள். அப்போதுதான் இதுபோன்ற அற்புதமான கதைகளை நான் உங்களுக்காக தொடர்ந்து கொண்டு வர முடியும். இந்த கதையின் நோக்கம் சமூகத்தை விழிப்புணர்வு அடையச் செய்வது மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் உணர்வுகளை புரிந்துகொள்வது எவ்வளவு அவசியம் என்பதை உணர்த்துவதுதான். சந்தேகத்திற்குரிய எந்த சூழலையும் அலட்சியப்படுத்தாதீர்கள் மற்றும் சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கையை எடுங்கள். பார்வையாளர்கள் இதனை ஒரு பாடமாகவும் விழிப்புணர்வாகவும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்ற ஏதேனும் பிரச்சினைகளை நீங்களோ அல்லது உங்களை சுற்றியுள்ளவர்களோ சந்தித்தால் தயவுசெய்து தகுந்த சட்ட ரீதியான அல்லது நிபுணத்துவ உதவியை நாடுங்கள். நன்றி.